Guys, welcome back. So in the video, ஒரு lead code question பார்க்கலாம். Maximum score after splitting a string. Given a string is of zeros and ones, return the maximum score after splitting the string into two non-empty substrings. That is left substring and right substring. The score after splitting a string is the number of zeros in the left substring plus the number of ones in the right substring. So இந்த questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்றாங்க. இதுல நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாமா? ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்கன்னா அதை ரெண்டு சப்ஸ்ட்ரிங்கா பிரிச்சிடணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் இன்னொன்று வந்துட்டு ரைட். சரி, இந்த லெஃப்ட் சப்ஸ்ட்ரிங்ல நம்ம நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். ரைட் சப்ஸ்ட்ரிங்ல நம்பர் ஆஃப் ஒன் எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். அதான் சொல்லியிருக்காங்க இங்க. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இந்த லெஃப்ட் சப்ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இந்த ரைட் சப்ஸ்ட்ரிங். சரி, அண்ட் கிவன் தட் லெஃப்ட் அண்ட் ரைட் சப்ஸ்ட்ரிங் வந்து நான் எம்டியா இருக்கணும். அதாச்சும் கண்டிப்பா எதர் 0 or 1ங்கிற வேல்யூ இருந்தே ஆகணும் நீங்க அதை சப்ஸ்ட்ரிங்ஸை பிரிக்கும் போது. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 0 மட்டும் லெஃப்ட்ல வச்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா வேல்யூ ரைட் சப்ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிறாங்க. லைக் எப்படின்னா இங்க 0 இருக்கா, ஃபர்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங்ல இங்க 0, அதுக்கப்புறம் மீதி என்னென்ன வேல்யூல இங்க ரைட்ல 11101, அது எல்லாமே ரைட் சப்ஸ்ட்ரிங்கா வந்துருது. இதுல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பார்த்தோம்னா 1 இருக்கு, இதுல நம்பர் ஆஃப் ஒன்ஸ் பார்த்தோம்னா 4 இருக்கு. 1 + 4 இதோட ஸ்கோர் 5. அண்ட் அடுத்தது இந்த ரெண்டும் லெஃப்ட் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 0 1 இந்த சைடு, மீதி இருக்கிற மற்றதெல்லாம் ரைட் சப்ஸ்ட்ரிங் 11 0 1. அப்படின்னா லெஃப்ட்ல எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பார்த்தா 1 தான் இருக்கு, ரைட்ல எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு பார்த்தா 3 இருக்கு. ஸோ இதோட ஸ்கோர் 4. எப்படி? 1 + 3 4. அண்ட் அடுத்தது வந்துட்டு இந்த மூணு லெஃப்ட் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா 0 1 1 அண்ட் மீதி இருக்கிற 101 வந்துட்டு ரைட் சப்ஸ்ட்ரிங். இதுல எத்தனை ஜீரோ இருக்கு? ஒரு ஜீரோ தான் இருக்கு, இதுல 2 1 இருக்கு. ஸோ இதோட டோட்டல் ஸ்கோர் 3. எப்படின்னா இங்க 1 இங்க 2. அண்ட் அடுத்தது பார்க்கும்போது 0 1 1 லெஃப்ட் சப்ஸ்ட்ரிங் மாதிரி வந்துடும். 0 1 1 1 இதுல எத்தனை ஜீரோ இருக்குன்னு பார்த்தா ஸ்டில் 1 தான், அண்ட் 0 1 மட்டும் ரைட் சப்ஸ்ட்ரிங்கா இருக்கும். சரி, இதுல எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு பார்த்தா 1, இதோட ஸ்கோர் வந்துட்டு 2. 1 + 1 2. அண்ட் அடுத்தது பார்க்கும்போது 0 1 1 1 0, இங்க வந்துட்டு 1 மட்டும் இருக்கும், இங்க 2 0 இருக்கு, இங்க ஒரே ஒரு 1 இருக்கு. ஸோ ஸ்கோர் வந்துட்டு 3. ஓகேவா? அண்ட் அடுத்ததுல வந்துட்டு எல்லா வேல்யூ லெஃப்ட்ல வச்சுட்டு அப்புறம் ரைட்ல எம்டியா வைக்க முடியாது. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன? நான் எம்டி சப்ஸ்ட்ரிங்ஸா இருக்கணும் லெஃப்ட் அண்ட் ரைட். அதுல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருந்தே ஆகணும். ஓகேவா? ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஒரு சிங்கிள் ஃபார் லூப்ல இதை சால்வ் பண்ணி போயிடலாம். ஃபர்ஸ்ட் அப்ரோச் எப்படின்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் கோட்ல பார்ப்போம். ஸோ நம்ம கோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம லூப் இப்படி ஐட்ரேட் பண்ண போறோம் ஒவ்வொரு எலமெண்டா. இந்த மாதிரி ஐட்ரேட் பண்ணும்போது இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ தானே, நம்ம இதுல ஸ்லைசிங் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். ஸ்லைசிங் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு அதுல இண்டெக்ஸ் பொசிஷனை ஆக்சஸ் பண்ணோம்னா அதோட சப்செட்ஸ் எடுக்க முடியும். கரெக்டா? லைக் ஸ்லைசிங்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது எண்டு, அதுக்கப்புறம் இருக்கிறது ஸ்ட்ரைடு வேல்யூ. ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனல், இது தேவையில்லை. இங்க ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ் மட்டும் போதும். எண்ட் இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா எக்ஸ்க்ளூசிவ், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இன்க்ளூசிவ். இன்க்ளூசிவ் இந்த சென்ஸ் நீங்க இப்போ இங்க 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்க எலமெண்ட்டும் கன்சிடர் ஆகிட்டு வரும். பட் எண்டிங் இண்டெக்ஸ் வந்து சே இங்க ஒரு 3ன்னு கொடுக்குறீங்கன்னா அந்த எலமெண்ட் எக்ஸ்க்ளூட் ஆகிட்டு அப் டு 2 இண்டெக்ஸ் இருக்கிறது வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ ஸ்லைடிங் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு சிங்கிள் ஃபார் லூப் இப்படி ஐட்ரேட் பண்ண போது, சரி அதோட கவுண்டர் வேரியபிள் ஐன்னு வச்சுக்கிட்டோம்னா ஐயோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 0. ஓகேவா? ஸோ இது ஃபார் லூப்ல இருக்கிற ஒரு கவுண்டர் வேரியபிள். அண்ட் இதோட எண்ட் வேல்யூ எது வரைக்கும் இருக்குன்னு ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ எல்லுங்கிறது வந்து லெஃப்ட்னு வச்சுக்கிட்டோம்னா எல்லோட இது வந்து எப்படி இருக்கணும்? எஸ் ஆஃப், இது ஒரு நான் எம்டி சப்ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ ஸ்லைசிங்ல இப்போ நான் ஜஸ்ட்
ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு ஐ வரைக்கும் எடுக்கணும் இப்படி போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஸ்டார்டிங்ல இருந்து 0th இண்டெக்ஸ் மட்டும் அப்படிங்கிற மாதிரி வரும். 0th இண்டெக்ஸ் எண்ட் வேல்யூல இருக்கனால அது எக்ஸ்க்ளூசிவ். ஸோ எந்த வேல்யூமே எடுக்காம எல் வந்துட்டு ஒரு நல் வேல்யூவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஐ பிளஸ் ஒன். ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஐ பிளஸ் ஒன். ஓகேவா? சரி. இப்போ எனக்கு ஐ பிளஸ் ஒன், அதாவது லெஃப்ட்டுக்கு வந்துட்டு என்னென்ன வேல்யூஸ் எடுக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் கொஸ்டின்ல வந்துட்டு எனக்கு என்னென்ன வேல்யூஸ் எடுக்கணுங்கிறது இல்ல. அதுல எத்தனை ஜீரோ கவுண்ட்ஸ் இருக்குங்கிறத லெஃப்டோட வேல்யூ. ஸோ அதுக்கு நம்ம இருக்க பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டாட் கவுண்ட் ஆஃப் ஜீரோன்னு போட்டோம்னா லெஃப்ட் சப் ஸ்ட்ரிங்ல எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அண்ட் ரைட் சைடு வரும்போது இங்க ஐ பிளஸ் ஒன்னு இருக்குல்ல, இந்த ஐ பிளஸ் ஒன் வந்து ஒரு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. பட் ரைட் சப் ஸ்ட்ரிங்ல வரும்போது ஐ பிளஸ் ஒன்னு நமக்கு தேவை. ஸோ எஸ் ஆஃப் ஐ பிளஸ் ஒன்ல இருந்து டு த எண்ட் வரைக்கும் இருக்கிறதா ரைட் சப் ஸ்ட்ரிங். அண்ட் இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா கவுண்ட் ஆஃப் எத்தனை ஒன் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு கிடைச்சிருச்சு. அண்ட் வெளியில வந்து குளோபல் லெவல்ல நம்ம மேக்ஸ்னு ஒன்று வேணா வச்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு லீஸ்ட் வேல்யூ ஏதாச்சும் நான் அசைன் பண்ணி வச்சுக்கலாம். சரி, -1 ஆர் ஃப்ளோட் ஆஃப் -infinity ஏதோ ஒன்று. ஸோ அசைன் பண்ணிட்டு ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் மேக்ஸோட ஸ்கோரை வந்துட்டு நம்ம கரண்ட் வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட்டோட இதோட போடணும். அது எப்படி போடலாம்னா இது வந்துட்டு பில்டிங் ஃபங்க்ஷன் மேக்ஸ். சே அப்போ இதை மேக்ஸ் ஒன்றுன்னு வச்சுக்கோங்கன்னா மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் ஒன் எல் பிளஸ் ஆர். இப்போ எனக்கு என்ன ஆகுது? ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் கிடைக்கிற லெஃப்ட் அண்ட் ரைட் சப் ஸ்ட்ரிங்கோட கவுண்ட்ஸை ஆட் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங்ல இருக்க மேக்ஸ் ஒன்னோட ஸ்கோரோட இப்போ கரண்ட் ஸ்கோரை கால்குலேட் பண்ணி வைக்குது. ரெண்டுல எது அதிகமான வேல்யூ அது மேக்ஸ் ஒன்ல அசைன் ஆயிக்கும். அண்ட் அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ மேக்ஸ் ஒன்று ரிட்டர்ன் பண்ணா போதும். சரி, ஓகே, இதை கோட்ல பார்ப்போமா? ஸோ இப்போ கோடிங்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது சொன்ன மாதிரி மேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். மேக்ஸ் ஸ்கோர் is equal to float of -infinity. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு லூப் தான். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் எஸ். அண்ட் நம்ம இங்க பார்க்கும்போது ஐ பிளஸ் ஒன்னுங்கிற வேல்யூ ஆக்சஸ் பண்றோம், கரெக்டா? ஸோ லூப் வந்துட்டு லென் ஆஃப் எஸ் -1 இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் இது கால்குலேட் பண்ணிடலாம். லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லைசிங் யூஸ் பண்றோம். ஐ பிளஸ் ஒன் டாட் கவுண்ட். லெஃப்ட் சைடு வந்து ஜீரோஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் ரைட் சைடு வந்துட்டு ஒன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். டாட் கவுண்ட். இப்போ எது மேக்ஸிமம் வேல்யூ அந்த மேக்ஸ் ஸ்கோருக்கு அசைன் பண்ணிடலாம். லெஃப்ட் பிளஸ் ரைட். ஸோ ஓகே, நம்மளது ஒரு எஃபிஷியன்டான ஒரு அப்ரோச்சாக தான் இருக்கு. சரி, சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.